உடையார் பாகம் 2 அத்தியாயம் 109. இதுதான் வீடா? இதுதான் வீடா? இளவரசர் ராஜேந்திரர் திரும்ப திரும்ப கேட்டார். இவ்வளவு பெரிய தோல் பையை ஏன் இங்கு மாட்டி வைத்திருக்கிறாய் என்று சுட்டிக்காட்டி வினவினார். தோல் பை ஈரமாகிவிடக் கூடாது இளவரசே. நான் நனையலாம், என் மனைவி நனையலாம், அவள் பெற்றெடுத்த 6 மாத குழந்தை கூட நனையலாம். இந்த தோல் பை நனைந்துவிட்டால் மறுபடியும் அதை துருத்தியாக உபயோகப்படுத்த முடியாது. ஓட்டை விழுந்து விட்டாலோ என்ன தைத்தாலும் காற்று வெளியே போய்விடும். எனவே நல்ல துருத்தியை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்வது மிக முக்கியம். எனவேதான் இந்த தோல் துருத்தியை நான் கவனமாக வைத்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் பதில் சொன்னான். ஏன் வீட்டில் ஜன்னல் வைத்து கொள்ளவில்லை? இளவரசர் கேட்டார். ஜன்னல் வைத்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அப்படியா? யார் இட்ட சட்டம்? தெரியாது இளவரசே. எங்கள் வீடுகளுக்கு திண்ணைகள் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். திண்ணையில் அமர்ந்து பேசினால் கர்வம் வந்துவிடுமாம். யாரையா இதெல்லாம் சொன்னது? அந்தணர்கள் சொல்வதுதானே சோழ தேசத்தில் சட்டம்? இல்லையே, இங்கு ஆட்சி செய்வது அந்தணர்கள் இல்லையே. உடையார் ஸ்ரீ ராஜராஜர் அல்லவா ஆட்சி செய்கிறார். பேரரசர்தான் ஆட்சி செய்கிறார். ஆனால் அவரை ஆட்சி செய்வது அந்தணர்கள் என்பது எங்கள் அபிப்பிராயம். நிறுத்துங்கள், அளவுக்கு மீறி பேசுகிறீர்கள். ஊரில் தலைவனாக இருந்த கிழவன் உரத்து கத்தினான். வாலிபர்கள் மௌனமானார்கள். இல்லை, அவர்களை பேசவிடுங்கள். அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சோழ தேசத்து படைகள் பல போர்களில் வெற்றி பெற காரணமாக இருந்த நீங்கள், பின்புலமாக இருந்த நீங்கள் அதிகம் வேதனைப்படுகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனாலேயே இங்கு வந்து இறங்கினேன். உங்கள் வேதனை என்ன? உண்மையை சொல்லுங்கள். எந்த பயமும் இன்றி சொல்லுங்கள். சொன்னால் என்ன செய்வதாக உத்தேசம் இளவரசே? ஒரு இளைஞன் முன் வந்து கேட்டான். பெண்கள் பயத்தில் வாய் புத்தி கொண்டார்கள். ஆண்கள் தலையில் அடித்து கொண்டார்கள். வேகமாய் திரும்பி ராஜேந்திரர் அவனை முறைத்து பார்த்தார். என்ன கேள்வி கேட்கிறாய்? எங்கள் குறைகளை உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்கிறேன். அந்த கருமார்ச்சேரியின் தலைவன் ஒரு அடி முன் வந்து பளீர் என்று அந்த இளைஞன் முகத்தில் அடித்தான். மரியாதையாக பேசு. ஒட்டுமொத்தமாக உன் குலத்திற்கும் இழுக்கு அசிங்கமும் தேடி தந்து விடாதே. அவர் இளவரசர், நாளைய அரசர். அவர் பக்கத்தில் வந்து உன் குறைகளை கேட்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை நோக்கி கேள்வி கேட்கின்ற தகுதி உனக்கு வந்துவிடவில்லை என்று கர்ஜித்தான். என் கேள்விகளில் அர்த்தம் இருக்கிறது. அடியை வாங்கி கொண்ட அந்த இளைஞன் மௌனமாக பதில் சொன்னான். சட்டென்று இளவரசர் அவனை நெருங்கினார். உன் கேள்வியில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டால் நான் பதில் சொல்வதற்கு உதவியாக இருக்கும். நான் கேட்கும் பொழுதே உங்கள் குறைகளை நீக்குவதற்காகத்தான் கேட்கிறேன் என்கிற எண்ணம் உனக்கு ஏன் வரவில்லை? இதுவரை எந்த அதிகாரியும் இம்மாதிரியான கேள்விகளை கேட்டதில்லை. உங்களுக்கு என்ன வசதிகள் வேண்டும் என்று எவரும் வினவியதே இல்லை. மாறாக உங்கள் வசதிகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, எனக்கு செய்ய வேண்டியவற்றை செய்யுங்கள் என்று கர்ஜித்துவிட்டு கட்டளையிட்டுவிட்டு தான் போயிருக்கிறார்கள். இந்த சந்தேகம் ஏன் உனக்கு வந்தது? எங்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை நாங்கள் கேட்டால் அதை முடிவு செய்ய வேண்டியது சோழ அரச குடும்பம் அல்ல, இளவரசர் ராஜேந்திரர் அல்ல என்பதால் இதை கேட்கிறேன். இளவரசர் ராஜேந்திரர் செய்யாமல் வேறு யார் செய்வார் என்று நீ நினைக்கிறாய்? லேசான பதட்டத்தோடு ராஜேந்திரர் கேட்டார். மன்னர் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா? வேறு யாரோ வினவினார்கள். இல்லை, சோழ மன்னர் ராஜராஜராலும் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, நமக்கு உதவி செய்யவும் முடியாது. அதனால்தான் சோழ மன்னர் ஸ்ரீ ராஜராஜர் இந்த பக்கம் வந்தாலும் நம்மை கண்டுகொள்வதில்லை, எந்த கேள்வியும் கேட்பதில்லை என்று சொல்லிவிட்டு சிரித்தான் அந்த இளைஞன். ராஜேந்திரர் முன்னேறி பளீர் என்று வில்லால் அடித்தார். அந்த இளைஞன் அடி தாங்காமல் சுருண்டு தரையில் விழுந்தான். சோழ மன்னரை இழிவாக பேசுகின்ற விஷயத்தை இத்தோடு விட்டுவிடு. உனக்குள் 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் சோழ மன்னருக்கு எதுவும் தெரியாது, எதுவும் செய்ய லாயக்கற்றவர் என்கிற மாதிரி பேசுகிறாயே. இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் உள்ளத்திலிருந்து பதில் சொல் என்று கேள்வி கேட்க நீ சொல்லுகிறாய் என்பதால் நான் உன்னை மன்னித்தேன். மற்றபடி நீ ஏதேனும் ஒரு இடத்தில் வேறு ஏதேனும் ஒரு விதமாக இதை பேசியிருந்தால் உனக்கு மரண தண்டனை நிச்சயம். ஏன், என்னால் உன் குறைகளை தீர்க்க முடியாது என்று நினைக்கிறாயா? நான் கேட்கிற கேள்விகள் உங்களோடு சம்பந்தப்பட்டவை அல்ல இளவரசே. என்னுடைய வேண்டுதல்கள் சோழ அரசரால் கொடுக்கப்பட்டவை அல்ல. நான் காசு கேட்டால் நீங்கள் கூடை கூடையாக கொண்டு வந்து இறக்கி விடுவீர்கள். நான் சென்னல் அரிசி கேட்டால் நீங்கள் வண்டி வண்டியாக கொண்டு வந்து சாய்த்து விடுவீர்கள். நான் உடுத்துவதற்கு துணிகள் கேட்டால்
அவைகளையும் கொண்டு வந்து இறக்கி விடுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு பயன்படுமே தவிர எனக்கு பயன்படாது. நான் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்குமே தவிர என் குடும்பம் செழித்து வளருவதற்கு உதவாது. உன் பெயர் என்ன? கந்தன் என்றான் அவன். ஏன் கந்தா, ஏன் பூடகமாகவே பேசுகிறாய்? நான் சூட்சுமமாக சொல்லிவிட்டேன் இளவரசே. ஸ்ரீ ராஜராஜர் இந்த சோழ தேசத்தை ஆளுகிறார். ஆனால் ஸ்ரீ ராஜராஜரை ஆட்சி செய்வது அந்தணர்கள், வைதீக ஆகம விதிகளை நிர்ணயிக்கின்ற குருமார்கள். இவர்கள்தான் மனு தர்மத்தை படித்துவிட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களை கேட்டுத்தான் அரசர்கள் இங்கு அரசாட்சியும் செய்கிறார்கள். நான் கேட்கின்ற பல உதவிகள் எங்கள் குடும்பம் வளமாகவும் திடமாகவும் வாழ வழி செய்யும். அதற்கு அவர்கள்தான் குறுக்கே நிற்கிறார்கள். எங்களுக்கு எந்தவித உதவிகளும் எந்தவித சௌகரியங்களும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக மும்முரமாக இருக்கிறார்கள். சரி, உனக்கு என்ன வேண்டும் கந்தா? இளவரசர் உரக்க கேட்டார். கூட்டம் மௌனமாக இருந்தது. அதிகாரச்சி கூட்டத்தோடு கூட்டமாக கலந்தபடி அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். 2 ஆட்களை உடனடியாக தஞ்சைக்கு போய் இளவரசர் குடந்தையிலிருந்து அனுப்பிவிட்டார். இரவுக்குள் தஞ்சைக்கு வந்து விடுவார் என்று செய்தி சொல்லி அனுப்பினாள். இந்த விஷயம் ஒன்றும் புதியதில்லை இளவரசே. இது 3 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டதுதான். அடக்கப்பட்டது, மறுபடியும் அடுத்த ஆண்டு பேசப்பட்டது, மீண்டும் அடக்கப்பட்டது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் 3ஆம் முறையாக இது பற்றி கேட்டு எங்களுக்கு உதவி செய்யலாம் என்று வந்தபோது வெகு தீர்மானமாக அந்தணர்கள் அதை எதிர்த்தார்கள். கூடாது என்றார்கள். 3ஆம் முறையும் இது அமலுக்கு வந்து எந்த உதவியும் செய்வதற்கு இல்லை என்று நிராகரிக்கப்பட்டது. தஞ்சையில் உள்ள கருமார்கள், குறிப்பாக கருந்தட்டாங்குடி கருமார்கள் இதை அரசர் முன்பு வைத்து அவமானப்பட்டிருக்கிறார்கள். நொந்து போய் ஊருக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஊரை சுற்றியுள்ள மற்ற சாதி சனங்கள் இவர்கள் கேட்டதையும் இவர்கள் நிராகரிக்கப்பட்டதையும் வைத்து உரக்க கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உதவ வேண்டுமா என்று கேட்பானேன். நாங்கள் வாயை திறந்து சொல்லுவானேன். நீங்கள் முடியாது என்று மறுப்பானேன். ஊர் சுற்றி நின்று எங்களை கேலி செய்வானேன். தேவைதானா எங்களுக்கு? நீங்கள் கேட்காமலேயே போயிருக்கலாம். நாங்களும் மௌனமாக புழுங்கி உள்ளுக்குள்ளே செத்து கொண்டிருக்கலாம். கந்தா, என்ன உதவி என்று சொல். சொல்ல முடியாது. ஏன்? உங்களால் செய்ய முடியாது. உதவி செய்ய முடியாதவர் உதவி என்ன வேண்டும் என்று கேட்பது அபத்தம். இளவரசர் வேகமாக வாளை உருவினார். ஒரு பெண் ஓடி வந்து இளவரசரின் காலை பற்றி கொண்டாள். இவர் என் கணவர். இவருக்கு தயவு செய்து உயிர் பிச்சை கொடுங்கள். இவர் ஏதேனும் தவறு செய்திருந்தால் நாடு கடத்தி விடுங்கள். நாங்கள் இந்த இடத்தை விட்டு போய் விடுகிறோம். தயவு செய்து இவரை கொன்று என்னை விதவையாக்கி விடாதீர்கள். மீறி இவரை நீங்கள் வெட்டி கொன்றீர்கள் என்றால் நானும் இந்த இடத்தில் தீயில் பாய்ந்து இறந்து போவேன். இது சத்தியம் என்று மண்ணில் அறைந்தாள். வெறிக்க மண்டியிட்டபடி இளவரசரையே பார்த்தாள். இளவரசர் வாளை உருவி உரையில் போட்டுக்கொண்டார். திரும்ப மேடை மீது ஏறி அரச மரத்தின் மீது சாய்ந்து கொண்டார். இன்று இரவு எனக்கு இங்கு உணவு தயாராகட்டும். வெகு விரைவில் எனக்கு உணவு வேண்டும். பசிக்கிறது. கட்டிலுக்கும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்ல மிக பெரிய மரக்கட்டில் கொண்டு வந்து அங்கு போடப்பட்டது. அதன் மீது துணிகள் விரிக்கப்பட்டன. தலையணை வைக்கப்பட்டது. பெரிய பனை விசிறிகளோடு பெண்கள் அருகே வந்து நின்று கொண்டார்கள். இளவரசர் சுருண்டு அதில் படுத்து கொண்டார். மெல்லிய போர்வை அவர் மீது போர்த்தப்பட்டது. வெயில் தாழும் நேரத்திற்கு அவர் கண்கள் மூடி சுருண்டு படுத்துக்கொண்டு ஆழ்ந்து உறங்கினார். ஊர் சந்தடி செய்யாமல் அவர்கள் வேலையை கவனித்து கொண்டிருந்தார்கள். கருமார் புலத்திலிருந்து சம்மட்டி சத்தமோ புகையோ எழவில்லை என்பது தொலை தூரத்தில் இருந்து அந்தணர் குடியிருப்பில் கேட்டது. என்ன என்று பார்த்து வர 2 பேர் கிளம்பினார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 110. சோழ தேசத்து அந்தணர்கள் இயல்பிலேயே மிகவும் கெட்டிக்காரர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குறித்து மிகுந்த கவனத்தோடு இருந்தார்கள். எவரையும் நம்பாமல் எதற்கும் தயாராக இருக்கின்ற ஒரு மனோநிலையில் வாழ்ந்து வந்தார்கள். மற்றவர்களோடு கலக்காமலும் அதே சமயம் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்தும் இருந்தார்கள். உதவி என்று எவர் கேட்டு வந்தாலும் சற்றும் தயங்காமல் அவர்கள் கேட்டதை விட அதிகமாக உதவி செய்து கொடுத்தார்கள். அப்படி உதவி செய்தேன் என்பதை 4 பேருக்கு தெரியும்படியாகவே நடந்து கொண்டார்கள். பாம்பு கடித்து விட்டதையா, என்னுடைய மகளை பாம்பு கடித்து விட்டது. சேரியிலிருந்து ஒரு மத்திய தரத்து மனிதன் அந்தன குடியிருப்பின் விளிம்பிலிருந்து கதறினான். யாரது? அந்தன தலைவர் கேட்டார். உங்களுடைய வயலில் வேலை செய்கிறவன்தான். உழவன்தானே? ஆமாம், நமக்கு பிரியமாக இருக்கிறவன். அப்படியா? என் கைக்கோலை எடு.
மூலிகைகளை எடுத்துக்கொள். அரிசியும் பருப்பும் கூடையில் போடு. பாகற்காய் இருக்கிறதா? அதையும் போட்டுக்கொள். எள்ளிலிருந்து எடுத்த நல்லெண்ணெய் வேண்டும், மிளகு வேண்டும், அதையும் ஒரு பானையில் வைத்துக்கொள். நான் முன்னே போகிறேன், பின்னே வா. ஒரு இளைஞனுக்கு கட்டளையிட்டுவிட்டு அந்த அந்தன தலைவர் கீழே இறங்கினார். அவரை பின்தொடர்ந்து பல அந்தணர்கள் போனார்கள். அந்தணர்கள் அனைவரும் சேரியின் விளிம்புக்கு போனார்கள். சேரிக்குள்ளிருந்து அந்த பெண்ணை கொண்டு வந்து ஒரு மரத்தடியின் கீழே போட்டார்கள். அந்தணர்கள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டார்கள். அவள் கணுக்காலில் பல் பதிந்திருந்தது. அந்தணர் குத்திட்டு உட்கார்ந்து அதை சோதித்தார். நல்ல நாகம் தீண்டிய இடம் முழுவதும் கருகிவிட்டது. விஷம் கண்வரை ஏறி இருக்கிறது. உச்சியில் இந்நேரம் தாக்கி இருக்கும். உயிர் இருக்கிறதா? அந்தன தலைவர் கேட்க அந்த இளைஞன் பட்டு துணியை அவள் கையில் சுற்றி துணி வழியே நாடி பார்த்தான். கடைசி துடிப்பு. இன்னும் சில வினாடிகளில் நாடி அடங்கிவிடும். அந்த சேரியின் ஜனங்கள் மார்பில் அடித்து கொண்டு அழறினார்கள். அந்தனர் திரும்பி பார்த்து அவர்களை அதட்டினார். அவள் கால்மாட்டில் போய் உட்கார்ந்து கொண்டார். அந்த பெண்ணின் காலை தூக்கி மடியில் வைத்து கொண்டார். எல்லோரும் அவரை வியப்போடு பார்த்தார்கள். என்ன செய்ய? ஆபத்திற்கு பாவமில்லை. அவன் நல்லவன். அவன் மகள் நிச்சயம் பிழைக்க வேண்டும். கத்தியை கொடு. கூர்மையான கத்தியை விளக்கு ஒளியில் காய்ச்சி கடிப்பட்ட இடத்தில் பளிச்சென்று அறுத்தார். பற்கள் சொத்தை இல்லாத இளம் வயதினனான ஒரு 16 வயது பையனை அருகே அழைத்து அந்த இரத்தத்தை உறிஞ்சி துப்ப சொன்னார். விழுங்கிவிடாதே என்று எச்சரித்தார். ஒருவர் அந்த பெண்ணின் உச்சந்தலையில் மூலிகையை தேய்க்க, இன்னொருவர் எண்ணெயை நெற்றி பொட்டில் தேய்த்தார். இன்னொருவர் குளிர்ந்த நீரை அந்த பெண்ணின் மார்பிலும் வயிற்றிலும் தொடையிலும் ஊற்றினார். அந்த இடம் சதசதவென்று சேராகியது. எல்லோர் மீதும் சேறு தெரித்தது. ஆனால் அவர்கள் யாரும் எது பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த பெண்ணை பிழைக்க வைப்பதிலேயே மிகுந்த கவனமாக இருந்தார்கள். சேரி ஜனங்கள் சிறிய சத்தம் போட்டாலும் பெரியதாக அதட்டி வெளியே போகச் சொன்னார்கள். பெண்ணின் தகப்பனை மட்டும் அருகே வைத்து கொண்டார்கள். இவள் பருவமடைந்த பெண். யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக உன்னை அருகே நிற்க வைத்துக் கொள்கிறோம். அவளை குப்புற பிரட்டி போடு என்று சொன்னார்கள். அவள் முதுகில் கால் வைத்து அழுத்தினார்கள். முதுகில் மிதிக்க வயிறு அழுந்தி அவள் வாயிலிருந்து விஷத்தை வாந்தி எடுத்தாள். கண்ணிலிருந்தும் கருப்பாக திரவம் இறங்கியது. அவளை எழுப்பி சாய்மானம் கொடுத்து அமர வைத்தார்கள். ஒருவர் அவளின் தோளை சுற்றி கை போட்டு தாங்கி கொண்டார். கால்களை வேகமாக நீவி விட்டார். இந்த இரத்தம் வெளியேறியது போதாது. உடம்பு முழுவதும் விஷம் பரவிவிட்டது. எனவே வேறு எங்கேனும் காயம் ஏற்படுத்தி இரத்தத்தை சிந்த வைப்பது நல்லது. எங்கே அறுக்கலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பெண்ணின் சுண்டு விரல் நுனியை நறுக்கினார்கள். முதுகுக்கு பக்கவாட்டில் ஒரு சிறிய ஓட்டை போட்டார்கள். நல்ல இரத்தம் அதிகம் போக விடாமல் ஈரத்துணியோடும் பச்சிலையோடும் காத்திருந்தார்கள். இரத்தம் ஓரளவு வெளியே வந்ததும் சட்டென்று எல்லா இடத்திலும் கட்டு போட்டு இரத்தத்தை நிறுத்தினார்கள். தலையில் மூலிகையை தேய்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த பெண் மெல்ல முனகினாள். கண் திறந்து பார்த்தாள். இமைகள் படபடக்க தந்தையை பார்த்து கை நீட்டினாள். அவர்கள் சந்தோஷமானார்கள். மெல்ல தூக்கி மரத்தடியில் சாய வைத்தார்கள். அந்தன தலைவர் கோல் எடுத்து கொண்டார். நேரே ஆற்றங்கரைக்கு போய் குளித்தார். மற்றவர்கள் காத்திருந்தார்கள். அவர் யார் மீதும் படாது பெண்ணுக்கு எதிரே வந்து நின்று கொண்டு விஷம் முறிக்கின்ற மந்திரத்தை வேகமாக சொன்னார். கை கோலால் உச்சியிலிருந்து உடம்பு முழுவதும் வருடிவிட்டார். பிறகு அந்த பெண்ணுக்கு உண்ண மிளகு கொடுத்தார்கள். கடித்து தின்ன சொன்னார்கள். அவளால் கடித்து தின்ன முடிந்தது. அவள் கசக்கிறது என்று சொல்ல மறுபடியும் மூலிகையை தலையில் தேய்க்க திரும்பவும் மிளகு கொடுத்தார்கள். மிளகு காரமாக இருக்கிறது என்று சொல்ல அவளை தூக்கி நிறுத்தி நட நட என்றார்கள். தூங்காதே நட என்று சொன்னார்கள். கண் சொருகும், ஆனாலும் நடக்க வேண்டும் என்று உலுக்கினார்கள். இன்னும் நட, ஓடு என்றார்கள். அவள் ஓட ஓட அவளுடைய காலிலிருந்து இரத்தம் பெருகியது. மறுபடியும் அந்த இரத்தத்தை துடைத்து மீண்டும் மூலிகையை தலையில் தேய்த்தார்கள். உண்ண மருந்து கொடுத்தார்கள். இவளை இன்று முழுவதும் தூங்க விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நாளை காலை இவள் வேலைக்கு கூட போகலாம் என்று அந்தன தலைவர் சொன்னார். அந்த சேரி ஆள் மண்ணில் அரைந்து கொண்டு அவரை பார்த்து கைகூப்பி அழுதான். என் மகளுக்கு உயிர் கொடுத்தீர்கள், நான் பதிலுக்கு என்ன தருவேன் என்றான். நன்றியோடு இரு, அது போதும். அவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு ஆற்றங்கரைக்கு மறுபடியும் போனார். அந்தணர்கள் எல்லோரும் அவரை பின்தொடர்ந்து போய் நீரில் மூழ்கி குளித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அவள் உடம்பில் ஏற்பட்ட மாறுதல் எப்படி தெரியுமா? அந்த மாறுதலை எப்படி நீக்கினோம் தெரியுமா என்று அந்தன இளைஞர்களுக்கு வயதானவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள்.
4வது வர்ண பெண்ணின் காலை தொட்டு நாம் சிகிச்சை செய்தோமே, இது தீட்டா இல்லையா என்று ஒரு கேள்வி வந்தது. தீண்டுதல் கூடாது என்று மனுவில் சொல்லியிருக்கிறதே, இது சரியா தவறா? அவர்கள் குளித்து கொண்டே விவாதித்தார்கள். கலத்தல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே தீண்டுதல் கூடாது என்று சொல்லப்பட்டது. சிகிச்சை கொடுக்கின்ற சாக்கில் மதிமயங்கி போய் அவள் கட்டழகில் மயங்கி பெண்ணின் கையை பிடித்து பார்க்கின்ற ஆசை ஒரு அந்தணனுக்கு வந்துவிடக்கூடாது. மனதில் கிளர்ச்சி ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொட வேண்டாம் தீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபத்து காலத்தில் பாவமில்லை. நாம் குளித்துவிட்டு காயத்ரி ஜெபம் சொல்ல போகிறோம். நமக்காக அல்ல, அவளுக்காக, அவள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் விரைவாக அந்த 4வது வர்ணத்தாருக்கு உதவி செய்ய வந்தீர்களே, இதற்கும் ஏதேனும் காரணம் இருக்குமா? இருக்கிறது. அவர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். அந்த சேரியில் இருந்த பல வீரர்கள் அரசரிடம் வேலையாட்களாக இருக்கிறார்கள். படையிலும் நல்ல பதவி வகிக்கிறார்கள். நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை அரசருக்கு இவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அரசருக்கு ஏன் ஏற்பட வேண்டும்? சகலமும் மறந்துவிட்டதா? அந்தன தலைவர் கோபமாக கேட்க, அந்த அந்தனர் கூட்டம் மௌனமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தது. உடையாளூரில் 380 பிராமணர்களை, குழந்தைகளை, பெண்கள், கிழவர்கள் உட்பட அனைவரையும் தேசத்தை விட்டு வெளியே போ என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வெளியேற்றினாரே, ஞாபகம் இருக்கிறதா? ஆம். ஆனால் அவர்கள் செய்த ராஜ துரோகம், ஆதித்த கரிகாலனை கொன்ற பாவம். யாருக்கு தெரியும்? என்ன சாட்சி இருக்கிறது? உத்தம சோழருக்கு உறுதுணையாக இருந்ததாலேயே அந்த அந்தணர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆதித்த கரிகாலனை பரமேஸ்வரன் கொன்றான் என்பதற்கு யார் சாட்சி? சரி, அடிக்காமல் கொல்லாமல் தூக்கு தண்டனை தராமல் வாளால் வெட்டி போடாமல் ஊரை விட்டு போக சொன்னார்களே, அது உயர்த்தி அல்லவா? இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களே, அது உத்தமம் அல்லவா? இல்லை, அதற்கு அவர்களை கொன்று போட்டிருக்கலாம். அனைவரையும் தீயிட்டு கொளுத்தி இருக்கலாம். எல்லா உடைமைகளையும் பச்சை வயல்களையும் விட்டுவிட்டு ஊரை விட்டு வேறு ஊருக்கு கையில் ஒரு செப்பு காசு கூட இல்லாமல், வழிநடைக்கு தாகம் தீர்க்க ஒரு பானை நீர் கூட இல்லாமல், மாற்று உடைகள் கூட இல்லாமல் சேர தேசம் வரை நடந்து நடந்து போனார்களே, மறந்துவிட்டதா? அந்தணர்களுக்கு எந்த அரசும் எந்த நாளும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார்கள் என்பது உடைந்து போய்விட்டதல்லவா? உங்களையும் தண்டிக்க ஆட்கள் உண்டு என்று தெரிந்துவிட்டதல்லவா? இனிமேல் அரசன் தண்டித்தால் மக்கள் காப்பாற்றுகின்ற ஒரு நிலைமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மக்கள் நம்மோடு நெருக்கமாக இருப்பின் அரசர்கள் எதுவும் செய்ய முடியாது. அந்தன தலைவர் உரத்து கூற மற்ற அந்தணர்கள் தலை குனிந்தார்கள். சரிதான் என்பது போல முணுமுணுத்தார்கள். இன்னும் நாம் வேறு ஏதேனும் செய்ய வேண்டியிருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம், இருக்கிறது. அந்த பெண்ணை குசலம் விசாரியுங்கள். அந்த மக்களிடம் போய் இன்னும் ஏதேனும் உதவிகள் வேண்டுமா என்பது போல பேசுங்கள். அரசருக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட வேண்டும் என்று மெல்ல கவனமாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எத்தனையோ விஷயங்களுக்கு மானியம் கொடுப்பது போல பாம்பு கடி மந்திரம் கற்றுக் கொடுப்பதற்கும் மானியம் தர வேண்டும் என்று சொல்லுங்கள். பாம்பு விஷம் இறக்க நான் கற்றுக்கொள்கிறேனே, அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். மானியம் வேண்டாம், ஆசைப்பட்டே கற்றுக்கொள்கிறேன். ஒரு அந்தணன் சொல்ல மற்றவர்கள் சிரித்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.